மத்திய பிரதேச மாநிலத்தில் 13 வயது சிறுவன் தனது சகோதரியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துள்ளதும் அதனை மறைக்க அச்சிறுவனின் தாய் மற்றும் சகோதரிகளே உதவிய கொடூர சம்பவம் நடந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 13 வயதான சிறுவன் தனது தாய், தந்தை, 2 மூத்த சகோதரிகள் மற்றும் ஒரு இளைய சகோதரியுடன் வசித்து வருகிறார். அச்சிறுவன் கடந்த 24ஆம் தேதி இரவு வழக்கம் போல தனது இளைய சகோதரியுடன் தூங்கச் சென்றுள்ளார். அப்போது தனது அலைபேசியில் ஆபாச வீடியோக்களை பதிவிறக்கம் செய்து பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அருகே உறங்கிக் கொண்டிருந்த தனது தங்கையை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அச்சிறுமி தனது தந்தையிடம் சொல்லப்போவதாக கூறவே பயத்தில் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றுள்ளார். பின் தனது தாயிடம் சென்ற அச்சிறுவன் நடந்த விஷயத்தை கூறியுள்ளார். அவரது தாய் வந்து தனது கடைசி மகளை பார்க்கும்போது அவர் மூச்சு திணற அழுது கொண்டிருக்கவே அச்சிறுவன் தனது தாயின் கண் முன்னே மீண்டும் அச்சிறுமியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். சத்தம் கேட்டு விழித்துக் கொண்ட மூத்த சகோதரிகள் இருவரும் தன் தாயுடன் சேர்ந்து இறந்து கிடந்த சிறுமியை வீட்டின் முற்றத்தில் போட்டுள்ளனர். பின் அக்கம் பக்கத்தினர் சிறுமியின் உடலை கண்டு போலீசாருக்கு தகவல் அளிக்கவே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுமியின் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போது போலீசாரிடம் சிறுமி விஷப்பூச்சி கடித்து இறந்ததாக கூறியுள்ளனர். ஆனால் பிரேத பரிசோதனையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்திருப்பது தெரியவரவே போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அப்போது அச்சிறுமியின் குடும்பத்தினர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் வீட்டை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் சம்பவத்தன்று வேறு யாரும் வீட்டிற்கு வரவில்லை என்பதும் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் நேரத்தில் எந்தவித சத்தமும் கேட்கவில்லை என்பதும் தெளிவாகவே மீண்டும் குடும்பத்தாரிடம் கிடுக்குப்பிடு விசாரணை நடத்தியதில் நடந்த உண்மையை ஒத்துக்கொண்டுள்ளனர். பின்னர் அவர்களை கைது செய்த போலீசார் தாயையும் முதல் சகோதரியையும் சிறைக்கு அனுப்பிவிட்டு 18 வயதிற்கு கீழுள்ள மற்ற சகோதரியையும் அச்சிறுவனையும் சிறார் சிறையில் அடைத்துள்ளனர். 13 வயது சிறுவன் தனது இளைய சகோதரியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.